அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. நாம் இன்று பார்க்க போகும் பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனை புத்தகத்தில் 184வது பாடல். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே என்ற பாடல். இப்பாடலை எழுதியவர் நெய்யூரை சேர்ந்த யோசேப்பு அவர்கள். தன் சிறு வயதிலேயே உடன் பிறந்தோர், தாயார் ஆகியோரையும் இழந்து தன் அருமை தந்தையையும் இழந்தவர்கள். தன் தந்தையையும் இழந்து தனிமையின் துன்பத்தில் வாழ்ந்த இவர் தனக்கு ஆதரவாக கர்த்தரை தன் சொந்த தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரை உரிமையோடு தேவபிதா என அழைத்து இப்பாடலை எழுதியிருக்கிறார். நெய்யூர் யோசேப்பு அவர்களின் 7 பாடல்கள் கிறிஸ்தவ கீர்த்தனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்ற பாடல் 91ஆம் சங்கீதத்தை கொண்டும், ஆண்டவரின் நாமத்தை ஈன்று போற்றுவேன் என்ற பாடல் 1ஆம் சங்கீதத்தை தழுவி எழுதப்பட்ட பாடல் ஆகும். சங்கீதங்களை அடிப்படையாக கொண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார். டாக்டர் கிஃப்ட் கிரோன்மணி அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி கீர்த்தனை பாடல்களில் 100க்கு 100 திருச்சபைகளில் பயன்படுத்துகின்ற பாடல்களில் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ என்ற பாடல் முதன்மையானதாக திகழ்கிறது. இந்த பாடல் ஒரு தலை சிறந்த பழமையான எழில் கொஞ்சும் கீர்த்தனை பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடல் திருமணம் போன்ற சந்தோஷ நிகழ்ச்சிகளிலும், துன்பம், சோர்வு, மரணம் போன்ற திகிலுள்ள நேரங்களிலும் அடைக்கல பாடலாகவும் ஆறுதல் தரும் பாடலாகவும் பாடப்படுகிறது. எல்லா காலங்களிலும் பாடுவதற்கு ஏற்ற பாடல் ஆகும். இந்த பாடல் 23ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாடியிருக்கிறார். நெய்யூர் யோசேப்பு அவர்கள் கர்த்தர் என்பதற்கு பதிலாக தேவபிதா என்று கர்த்தரை உரிமையோடு தந்தையாக அழைத்து பாடியிருக்கிறார். தன்னை இயேசுவின் மந்தையின் கீழுள்ள ஒரு ஆடாக பாவித்து பாடியுள்ளார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எபிரேய மொழியில் தாவீது எழுதிய கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வசனம் நாம் சிறு வயதில் அநேகமாக எல்லாரும் முதலாக படித்த மனப்பாட வசனம் ஆகும். இந்த வசனத்தை வைத்து உலகின் பல மொழிகளிலும் பாடல் வடிவம் பெற்றுள்ளது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயையும் அவன் குமாரரையும் நோக்கி பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தார். ஈசாயின் 7 குமாரரும் பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார் என்று வீட்டில் எல்லா விருந்துகளையும் செய்து ஆயத்தத்துடன் காத்திருக்கின்றனர். இளையவன் தாவீதோ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தர் இந்த 7 குமாரரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயிடம் கேட்டபோது ஆள் அனுப்பி தாவீதை அழைப்பித்து அவன் இங்கே வருமட்டும் பந்தியிருக்க மாட்டேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். தாவீது அங்கு வந்த போது எழுந்து அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த உலகத்தின் பார்வைக்கு மிகவும் அற்பமும் குப்பையுமாக நாம் இருக்கலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நாம் ராஜாக்கள். சங்கீதம் 78:71ஆம் வசனத்தில் கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தாவீது ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதனால் தான் சவுல் ராஜாவிடம் கூறும்போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டு போன போது நான் அதன் தாடியை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன் என்று கூறுகிறார். ஆடுகள் பயந்து பயந்து மேய்ந்து கொண்டு இராமல் பாதுகாப்பாக மேய்ந்து கொண்டு இருக்கும். மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து பராமரிப்பது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் போது நான் தாழ்ச்சி அடையேன் என்று விசுவாசத்தோடு நாம் கூற வேண்டும். ஆடுகளுக்கு போஷிப்பதை பார்த்தால் நுனிப்புல் ரொம்ப ருசியானதும் பக்கத்தில் அழகான அமர்ந்த தண்ணீரும் இருக்கும் இடம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துகிறார்.
புல்லுள்ள இடங்கள் எங்கே இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நாம் அவருடைய கரத்தை மட்டுமே பிடித்து கொள்ள வேண்டும். 3ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார். தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதை விடவில்லை. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நாத்தான் பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் நீயே அந்த மனுஷன் என்று தைரியமாக சொன்னார். தாவீது மனம் திரும்பினார். கர்த்தர் அவருடைய ஆத்துமாவை அழித்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். அவருடைய ஆத்துமாவை தேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவேளை ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விடலாம். அப்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய ஆத்துமாவை பாவத்தின் குழியிலிருந்து தூக்கி விடுவார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4ஆம் வசனம், தாவீதுக்கு பல சமயங்களில் மரண ஆபத்துக்கள் உண்டாயிற்று. ஆபத்துக்கள் மத்தியிலும் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலும் தாவீது பயமில்லாமல் பாதுகாப்பாய் இருக்கிறார். பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் பர்வதம் இருக்கிறது. நம்மை அவர் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தினாலும் கர்த்தர் நம்மோடே கூட வருகிறார். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்பதே தாவீதின் விசுவாச வார்த்தை. கர்த்தருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். 5ஆம் வசனம், வீட்டில் பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தும் தாவீது அதில் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை. அவர் மெய்ப்பராய்தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் தனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம். 6ஆம் வசனம், தாவீது கர்த்தர் மேல் வைத்த அளவிட முடியாத விசுவாசம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கூறுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற போது தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று கூறுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றும் திரும்பி வருவோம் என்பதில் ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம். அதே போல்தான் தாவீதும் கூறுகிறார், நான் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது மாத்திரமல்ல, பரலோகத்தில் கர்த்தரோடு நித்திய காலமாய் இருக்கும் போதும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆகும். அதனால் நாம் நெகட்டிவாக பேசாமல், நோய் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்காமல், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கூற வேண்டும். எந்த பாவியையும் தள்ளாத நேசர் நம்மை அழைக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். ஏசப்பா, எங்களையும் உம்முடைய மந்தையில் சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா? தேவ பிதா